வணக்கம் நண்பர்களே. நான் முருகருடைய தெப்பத் திருவிழாவை இன்னைக்கு பார்க்க கிளம்பி போயிட்டுருக்கோம். சுப்பிரமணிய சுவாமி வள்ளியூர் தெப்பத் திருவிழா இன்று நடக்குது. இப்போ இதில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவபுராணம் திருவாசகத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிறது இப்போ என் மைண்டில் ஓடிட்டுருக்கிற ஒரு வார்த்தை. இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற பிறவியை ஃபீல் பண்ணுறப்போ நிறைய பிறவி எடுத்து டயர்டான மாதிரி இருக்குது. ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உற்சாகம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். குழந்தைங்க, அம்மா அப்பா, சொந்தம் பந்தம், பணம், செல்வம் எல்லாம் இருக்கட்டுமே, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற விரக்தியில் அந்த ஃபீலிங் வரல. எல்லாம் இருக்குது, ஆனாலுமே நம்மளுக்கு ஒரு இளைப்பு, ஒரு டயர்ட். இப்போ என்னென்னா, என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, மதத்தை தாண்டி இனத்தை தாண்டி கூட போயிடலாம் அப்படின்னு தோணுது. என்ன அப்படின்னா, இப்போ முருகருடைய திருவிழா, பெருமாளுக்கு திருவிழா, கிருஷ்ணருக்கு திருவிழா அப்படின்னு நம்ம தெய்வங்கள் இந்து சனாதனத்தில் நிறைய இருக்கு இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கடந்த ஒருவனாக தான் இப்போ என் மனசில் இறைவன் எதிரொலிக்கிறான். உதாரணமாக ஒன்று சொல்கிறேனே, பச்சரிசியில் செய்கிற பதார்த்தங்களை எடுத்துக்கோங்களேன். ஒரு புட்டு செய்யலாம், ஒரு இடியாப்பம் செய்யலாம், பொங்கல் செய்யலாம், முறுக்கு செய்யலாம். நான் என்ன சொல்கிறேன், பச்சரிசி ஒன்று தான். அதை எத்தனையோ விதங்களாக நாம் எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு செய்முறை இருக்குது. அதை ஒவ்வொரு விதத்தில் செய்யும்போது அது அதோட சுவை வெளிப்படுத்துது. ஆனால் பச்சரிசிங்கிறது மூலப்பொருள்ங்கிறது ஒன்று தான். அதே போல் தான் எனக்கு தோணுது, முருகர் அப்படின்னு ஒரு உருவம், சிவன் அப்படிங்கிற ஒரு உருவம், இப்படி உருவத்தில் தான் வித்தியாசப்படுறானே தவிர்த்து மூலமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படிங்கிறது ஒன்று தான். அந்த இறைவன் அவர் தான் எல்லாத்துக்குமே மூலமானவர். நீங்கள் அதை முருகராக கும்பிடலாம், சிவனாக கும்பிடலாம், எந்த ரூபம், விதவிதமான ரூபங்களில் அவர் தன்னை உங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவரை கும்பிடலாம். சிவபுராணத்தில் ஒரு வார்த்தை, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அவனுக்கு இல்லவும் இல்லை, இருக்கவும் இருக்குது. இது எந்த மாதிரியான ஒரு நிலை? இதுதான் தாமரை இலை தண்ணீர் போல் அப்படின்னு எளிமையாக சொல்ல முடியும். அவனுக்கு இருக்கவும் இருக்குது, இல்லவும் இல்லை அப்படின்றப்போ தாமரை இலையும் இருக்குது, தண்ணீரும் இருக்குது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்படாமல் இருக்குது. இறைவன் நமக்கு உதாரணமாக இருக்கிறதே இந்த மாதிரியான ஒரு நிலையில தான். நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து முடிந்து அவனுடைய பரகதியை அடையணும்னா தாமரை இலை தண்ணீர் போல தான் நீங்கள் இருக்கணும். காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொளியே, ஆற்றின்ப வெள்ளமே அத்தா, மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய். இதை ஃபீல் தான் பண்ண முடியும், நேரில் பார்க்கவே முடியாது. அதனால தான் இது நுண் உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கண் முன்னாடி இருக்கிறதுமே ஒரு மாயை அப்படிங்கிறத உணர்ந்தாச்சு, அவ்வளோதான். இந்த மெஞ்ஞானம் வந்த பிறகு மறுபடியும் திரும்ப போய் தப்பு பண்ணக்கூடாது, மாயையில் மறுபடியும் சிக்கக்கூடாது. அதற்கு அந்த பரம்பொருள் துணை செய்வார். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணுமுணென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உன்னுள் இருக்கையிலே. பா, எப்படி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இது மூளையை சுத்தம் பண்ணுது இந்த வார்த்தைகள். நன்றி.